நமது ஜெபம் டிவியில் abundant life. நகமும் சதையும் உள்ள ஒரு உறவை குறிப்பிடுகிறது தான் கர்த்தருக்கு காத்திருப்பது. நம்ம இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? அந்த டீ கூட வரட்டும், அவங்க வந்த பிறகு டீ குடிக்கிறேன், அவங்க வந்த பிறகு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்றது எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம். ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள அப்படின்றத அவங்களுக்காக காத்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த உறவு தான் காத்திருப்பதற்கான அர்த்தம். Every Wednesday, Abundant Life program at 7 p.m. Only on Jabam TV. எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிப்போமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு அது யோசிச்சு பார்த்தீங்களா? ஓடினாலும் என்ன பண்ண மாட்டாங்களா? இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனில் கர்த்தர் நம்மளை வச்சிருவார் அப்படின்ற ஒரு ஆழத்தில் தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. நான் இப்போ எங்கே போனாலும் இந்த வசனத்தை எடுத்து, இந்த ஒரு வசனத்தை எடுத்து அநேக பேருக்கு இந்த வசனத்துடைய இன்னொரு புறமான அர்த்தங்களை நான் போகிற இடமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? தொடர்ந்து இந்த சோர் ஹை, அதாவது ஓய்விலிருந்து உயர எழும்புவோம் என்ற சீரீஸில் நான் நிறைய உங்களுக்கு காரியங்களை சொல்லிகிட்டு இருந்தேன். ஒன்று, இந்த ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது, இளைப்பாதில் இருக்கும்பொழுது தேவையை நம்ம தேட மாட்டோம், நோக்கத்துக்கு நேராய் நாம் கடந்து போவோம்னு சொன்னேன். போன வாரம் பேசும்போது உங்களுக்கு சொன்னேன், ஏற்கனவே ராட்சசனை உடைய கரங்களிலே கொடுத்துட்டார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்னேன், த கிங் ஓக் பாஷானுடைய ராஜா 13 அடி ஹைட்டு, 6 அடி பாருங்க, அங்குலம் 6 அடி 6 ஃபீட்டு. இப்படி பாருங்க, இப்படின்னா எப்படி இங்கேருந்து போனோம். இன்னும் இவ்வளோ பெரிய ஹியூஜ் ஜாயண்ட்டை கர்த்தர் என்ன பண்ணாரா? யாருடைய கரங்களை ஒப்பு கொடுத்தாரா? இஸ்ரவேலுடைய கரங்களில், நம்ம பிக்சர் பண்ணுறோம், இஸ்ரவேலுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுதுலாம் என்னென்ன நடக்கும்? இந்த உயர எழும்புவீங்க அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உயர எழும்புவோம் என்பது, நான் ஒரு ஜெப ரிக்வஸ்ட்டை கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ஜெப ரிக்வஸ்ட்டை கர்த்தர் சந்தித்ததுனால நான் உயர எழும்பிட்டேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆமென். உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் நிறைவேற்றணுமோ அது கர்த்தருடைய கடமை. அது பாட்டு ஒரு சைடு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எப்போல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்துவேன், உங்களை எழுப்புவேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நோக்கத்தை குறித்து தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென். ஸோ இந்த இளைப்பாறுதல் குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் மாத்திரமா இந்த இளைப்பாறுதல் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் வந்திருக்கு? இந்த செய்திகளை கேட்க கொஞ்சம் படபடப்பு ஜபம், கொஞ்சம் இந்த ஃபிக்ஸ் வந்த ஜபம், சில ஜபம் அல்சர் வந்த விசுவாசம், இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணுது, கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? இன்னொரு அர்த்தத்தை உங்களுக்கு சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நகமும் சதையும் ஞாபகம் இருக்குங்களா? நகமும் சதையும் எதை குறிப்பிட்டு சொல்லுவோம்? சில உறவுகளை குறிப்பிட்டு சொல்லுவோம். ஐயோ அவங்களா நகமும் சதையும் மாதிரி பிரிக்கவே முடியாது. ஐயோ அவங்களா நல்ல ஊருக்கு அதை பேசுவாங்க, நகம் சதையும் பிரிக்க முடியாது. ஐயோ இவங்கள ரொம்ப க்ளோஸ், எங்கே போனாலும் சரவணா ஸ்டோர்ஸ் கூட ஒன்றா தான் போவாங்க, பிரிக்க முடியாது. அப்போ நகத்தை பிரித்தா கூட என்ன வருமா? செதை வரும். செதையை பிரித்தா நகம் வரும். அப்போது கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது ஏதோ காலியான சேர் இருக்குது, அந்த சேரில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, அந்த உட்காந்த சேரில் ஐயோ என்னப்பா இவ்வளோ நேரம் உட்காந்து இருக்கேன், சாரிப்பா உன்னை மறந்துட்டேன், வா உன்னை உடனே ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றது கர்த்தருக்கு காத்திருப்பது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நாள் உட்காந்துட்டே இருக்கேன், கர்த்தர் ஒரு நாள் வருவார், ஐயோ பாவம் என் பிள்ளை ரொம்ப நாள் உட்காந்துருக்கேன், வாப்பா எழுந்து வா, உனக்கு ஏதாவது நன்மை தரேன் அப்படின்னு சொல்கிறது இந்த வசனமுடைய அடிப்படை அல்ல. இந்த வசனம் என்ன சொல்ல, கர்த்தருக்கு காத்திருப்பது அப்படின்பது என்ட்வைன்ட், இங்கிலீஷில் அப்படி போட்டிருக்கு. அப்படின்னா தமிழ் என்ன அர்த்தம்? நகமும் சதையும் உள்ள ஒரு உறவை குறிப்பிடுகிறது தான் கர்த்தருக்கு காத்திருப்பது. ஆமென். நம்ம இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? அந்த டீ கூட வரட்டும், அவங்க வந்த பிறகு டீ குடிக்கிறேன், அவங்க வந்த பிறகு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்றது எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம் இல்லை? ஆமாவா இல்லையா?
அது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள அப்படின்றத அவங்களுக்காக காத்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த உறவு தான் காத்திருப்பதற்கான அர்த்தம். நல்ல ஒரு ஆமென். நம்ம அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போ அற்புதம் வரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, உங்களுக்கு எல்லாருக்கும் அற்புதம். பக்கத்து வீட்டுலாம் சாட்சி சொல்லிட்டாங்க, இன்னும் நான் சாட்சி சொல்லலை அப்படின்ற வேற ஒரு காத்திருப்பதில் நம்ம இருக்கிறோம். நம்ம எந்த காத்திருப்போம்? நொந்து போய் காத்து கிடக்கிறோம். அந்த நொந்து போய் காத்திருக்கிறத நம்ம இதோட கம்பேர் பண்ணி காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது நகமும் சதையும் உள்ள ஒரு உறவு. நல்ல ஒரு ஆமென். அப்போ இந்த காத்திருப்பதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரா? இளைப்பாறுதலை நமக்கு தருகிறார். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்க எங்க இளைப்பாற போறீங்க? பூமியில, மேலே போயா? கரெக்டா சொல்லணும். பின்னால் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எங்க இளைப்பாற போறீங்க? பூமியில. நம்ம மண்டையை போட்டு மேலே போய் இளைப்பாறக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்பார், பூமியிலே உன்னால் இளைப்பாற முடியல, மேலே வந்து எப்படி நீ இளைப்பாருவேன்? பூமியிலே அனுப்பின வசனங்களையும் அனுப்பின வார்த்தைகளையும் விசுவாசித்து இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணி சேலஞ்சபிளாக உன்னால் வாழ முடியல. நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவ உலகத்தில் நம்புற ஒரு விஷயம் என்ன? மேலே போய் ஆண்டவருக்கு நிம்மதியாக இருக்கலாம், மேலே நிம்மதியாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ மேலே நிம்மதியாக இருப்புன்றது அது உண்மைதான். இப்போ ஊட்டிக்கு மேலே போனால் நிம்மதியாக இருப்பீங்க, இருக்க மாட்டீங்களா? உங்களை எல்லாரையும் போய் பாருங்க, பெரியபாளையம் கூட்டு போனது விமன்ஸ் நான் ஃபாஸ்டர், எங்களுக்காக நீங்கள் பெரியபாலாம் கூட்டு போனீங்க அப்படின்றாங்க. இன்னும் உங்களை ஊட்டி கூட்டு போன எப்படிங்க? அப்பா நிம்மதியாக இருக்குங்க. ஏன் நிம்மதியாக இருக்குது? குளிராக இருக்குது, அட்மாஸ்பியர் வேறு, அந்த இடங்களை மலைகளை பார்க்கும் பொழுது ஒரு சமாதானம் உள்ளே இருக்குது. ஒரு இடம் சேஞ்ச் ஆனாலே உங்கள் மைண்ட் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா அப்போ நீங்கள் பரலோகத்துக்கு மேலே போனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சமாதானம் தான் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவருடைய டாஸ்க் என்ன? நீ பூமியில் பரலோகத்தை கொண்டு வர வேண்டும். ஆமென். பக்கத்துக்கு முகத்தை பாருங்க, பரலோகத்தை கொண்டு வர முகமாக பாருங்க. அது பாருங்க, ஒரு பக்கத்தில் ஃபேஸை திரும்பி பார்த்தா தெரிஞ்சிடும் இது பிரச்சனையை கொண்டு வருமா. ஆனால் பாருங்களேன், பிரச்சனையை கொண்டு வர ஆண்டவரை மாற்றி பரலோகத்தை கீழே கொண்டு வர பாரு. நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த காத்திருப்பது என்பது அவரை எவ்வளவு நேசிக்கிறோம் அப்படின்றத குறிக்குது. அடுத்தது, நேசிக்கிறது நிமித்தமாய் எந்த அளவுக்கு என்னை இளைப்பாற கர்த்தர் வைக்கிறார் அப்படி என்பதையும் குறிக்கிறது. நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது சேர்ல உட்கார்றதில்ல, நகமும் சதையும் உள்ள ஒரு உறவுக்குள் சபை எப்பொழுது போகிறதோ சபையை கர்த்தர் இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வந்து இந்த ரெஸ்ட்ல இருந்தே நம்ம வார பார்க்கிறோம், ரெஸ்ட்ல இருந்தே பேட்டில் பார்க்கிறோம். ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆல்ரெடி உங்க கையில ராட்சசனை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். என்னென்ன ராட்சசன்லாம் மிக பெருசா நிற்குதோ அதெல்லாம் கையில ஆண்டவர். அப்ப இளைப்பாறுதல் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஞானம் நமக்குள் செயல்படும். இப்போ நம்முடைய சர்ச் எதன் அடிப்படையில் வளரணும் அப்படின்னா, சில பேர்கிட்ட அபிஷேகம் இருக்கும், சில பேர்கிட்ட வரங்கள் இருக்கும், ஆனா ஞானம் இருக்கு. பிசாசு வரங்கள் உள்ளவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன்ட்ட வரம் இருக்கு, ஆனா தேவனுடைய காம்னஸ் கிடையாது. சில பேர் சொல்லுவீங்களே, ரொம்ப சுறுசுறுப்பு இருக்கணும், கொஞ்சம் காமா இருக்கு, ரொம்ப கோபப்படுற, ரொம்ப இந்த கோபப்படுற மூஞ்சலா இருக்கும் பார்த்தீங்களா, டீனா கூட கோபப்படுறோம். அப்படி இந்த கோபுரம் கொஞ்சம் காமா இருங்க, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதுவாரு அப்படின்னு. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றா, நீ என்னைக்கு இளைப்பாறுதலுக்குள்ள வருகிறியோ, என் காம்னஸ்குள்ள இருக்க இந்த ஒவ்வொரு சத்துருவுகளையும் நீ எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை ஞானத்தை இளைப்பாறுதல் தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால பாருங்க, மோசே எப்பெல்லாம் பிரச்சனையோ மலைக்கு மேல போயிடுவார். அவருக்கு ஒரு ஆன்சர் வேணும்னா மலைக்கு மேல போயிடுவார். அந்த மலைக்கு மேல போய் அவர் இளைப்பார்ந்தால் மாற்றமே தேவன் என்ன பண்றாரா, ஒவ்வொரு ராஜாவை எப்படி ஜெயிக்க வேண்டும், ஒவ்வொரு லீடர்ஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், ஆரோனை எப்படி சமாளிக்கிறது, ஜனங்க கீழே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய சிலை செஞ்சாங்க, அவங்களை எப்படி சமாளிக்கிறது, 10 கட்டளை எப்படி, இது எல்லாமே இளைப்பார்ந்து வந்த ஒரு மகிமை. ஆமென். ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிற ஒரு மகத்துவமான காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பெரிய இளைப்பாறுதல் வரப்போகிறது. அல்லேலூயா. ஓடினாலும் அப்படியே என்ன அர்த்தம்? வேறு ஒரு மோடுக்கு போயிடுறீங்களா நீங்க? அதாவது இந்த இளைப்பாறுதல் வந்துட்டீங்கன்னா, உங்களை தொத்தின்னு ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க ஓடுவீங்களா? ஆனா ஓட 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 நீங்க டயர்டே ஆக மாட்டீங்களா? ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆனா ஓட 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 ஆவியில பலன் கொண்டே இருப்பீங்க. அப்படியே நடந்து வேகமா நடந்து போனாலும், அந்த வாக்கிங் ரேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, யார் வேகமா நடக்கிறா, அப்படியே நடந்து போனாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு தேவ மகிமை. உங்க கூடிய ஈக்குவலா உலகத்தானும் ஓடுவான், ஆனா அவன் ஓடும் போது டயர்ட் ஆயிடுவான், நீங்க மட்டும் டயர்ட் ஆக மாட்டீங்க. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறேன். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வேகமாக வாசிப்போம். இந்த ரெஸ்ட், இந்த சோர் ஹை,
உயர எழும்புவீர்கள் அப்படின்றத இன்னும் ஆழமா கர்த்தர் எதை சொல்கிறான்னு பார்ப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். அந்த வசனத்தை மாத்தம் டிவியில 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் எல்லாம் சேர்ந்து படிப்போமா, பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுது. எங்கெல்லாம் ஜீவன் ஜீவ மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் இந்த ஜீவன் அப்படின்னும் பொழுது நம்ம போன மாசம் காட் கைண்ட் ஆஃப் லைஃப், ஜோயே லைஃப். எங்கெல்லாம் லைஃப் அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ரெஸ்ட் இருக்கிறது. சோ ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். சோ ரெஸ்ட் எனக்கு இருக்குது அப்படின்றது என்ன பண்றார் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். சோ ரெஸ்ட் இருக்கும் பொழுது என்ன வருதா, சமூகத்தில் உடைய பிரசன்னம், இங்கிலீஷ்ல போடுற பிரசன்ஸ் ஆஃப் காட். நல்ல ஒரு ஆமென். பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ன கொடுக்குதா, பரிபூரண ஆனந்தமும் உடைய வலது பாரசம் நித்திய. ஓ நல்லா கொடுங்களேன் ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, இளைப்பாறுதல் பரிபூரண ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ரெஸ்ட் gives you the joy factor. ஆமென். பக்கத்துல மூஞ்சி பாருங்க, ஜாயா இருக்க பாருங்க, பாருங்க கொஞ்சமாவது அது பல்லு தெரியணும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த உயர எழும்புவே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், ஜீவ மார்க்கம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஜீவன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இளைப்பாறுதல் அர்த்தம். அப்போ ஒரு விசுவாசி இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன நோக்கத்தை புரிந்து கொள்வான். அடுத்தது சத்ரு அவன் கையில கொடுத்தாருன்னு அவனுக்கு அவனுடைய கான்சியஸ் வந்துடும். மூணாவது, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இந்த உலகத்துல வாழணும் பைபிள் சொல்லுது, நீங்க இளைப்பாறுதல இருந்து பரிபூரண ஆனந்தத்துல இருக்கணுமா. ஆமென். அப்படின்னா பாருங்களா, வெறும் ஆனந்தம் சொல்ல, பரிபூரண ஆனந்தம். நல்ல ஆமென் கேட்கலாமா? அப்படின்னா ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். இங்க ஜான்றதுக்கே நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். JOYK ஜேன்றதுக்கு எங்கயா ஜாய் வருது. பக்கத்துல மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு ஜாய் வருதா பாருங்க. சில பேர் கோபம் தான் வருது அப்படின்ற மாதிரி பாக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, the fullness of joy. Actually the churches have failed to teach us about joy. சபைகள் இந்த பரிபூரண சந்தோஷத்தை குறித்து பேசுவதற்கு நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க. நம்மளாம் சந்தோஷம் அப்படின்னு எங்க நினைச்சோம், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. எங்க அப்பா வீடு எங்க இருக்கு, மேல இருக்கு. அவருக்கு ஐநாவது மேல இருக்கு. அப்பா வீடு எங்க இருக்கா, மேல இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைச்சோம், அப்பா வீட்டுக்குள்ள உள்ள கூட்ட திறந்து போனே, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆண்டவர் தலையில கை வச்சு, ஐயோ இவனுக்கு நான் என்னதான் பண்றது இல்லை, நீ தாண்டா அப்பா வீடு. You are the house of the Lord. அப்ப அப்பா வீடு எங்க இருக்கா, மேல இல்ல, நான் தான் அப்பா வீடு. அப்ப அப்பா வீட்டுக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷம். ஆனா நம்ம கேட்ட செய்திகள் என்ன, சீக்கிரம் செத்து போயிட்டா பரவாயில்ல, போய் என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதை இப்போ அந்த மாதிரி செய்தி கேட்க எழுதமா இருக்கு. நீ 11th 12th கஷ்டப்பட்டு படிச்சிட்டீங்கன்னா காலேஜ்ல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு விட்டாங்க பாரு ஒரு கதை. அப்புறம் காலேஜ்ல கஷ்டப்பட்டு பஸ்ட் வேலையில போய் என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கு. உனக்கு நல்ல வேலை கஷ்டம், சந்தோஷமா ஒரு கல்யாணம். இது எல்லாமே போய் தான். ஆமாவா இல்லையா? சந்தோஷம் இருக்கு, பிரச்சனை. எல்லா இடத்துலயும் ஒரு முள் இருக்கா இல்லையா? 10th மட்டும் பாஸ் ஆயிடு, 12th வேற லெவல். 12th பாஸ் ஆயிட்டா காலேஜ்ல ஃப்ரீயா சுத்தலாம். சரி, காலேஜ் வேலைக்கு கூட இன்னும் ஃப்ரீயா, வேலை கூட துவைக்கிறாங்க கூட. இப்ப இந்த மாதிரி செய்திகளுக்கு எப்படி இருக்குது, நீ இங்க மட்டும் இதுவா இருந்துரு, மேல போனா எப்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆண்டு கையை சொல்றாரு, ஐயோ இவனுக்கு நான் என்னதான் சொல்றது தெரியல. உனக்கு சந்தோஷம் மேலதான் இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு டாஸ்கே நமக்கு தேவையில்லை. அவ்வளோ பெரிய சிலுவையின் பாடுகள் தேவையே கிடையாது. சிலுவையில் எதுக்கு சுமந்தார், நீ நானும் சந்தோஷமா இருக்கணும். அப்போ பூமியில் நான் வாழ்கிற வாழ்க்கையில இளைப்பாறவும் இல்லை, பிரசனத்தை அனுபவிக்கவும் இல்லை. ஆனா என்ன முடிவுக்கு வந்துடுறேன், சீக்கிரமா மண்டையை போட்டு செத்து போயிட்டா மேல போய் என்ன பண்ணலாம், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. அப்ப
எப்பா ரெடியாகிற நீ எப்படித்தான் புரிய வைக்கிறது தெரியல. எப்பா மேல இல்லப்பா வீடு, நீதான் தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த தேவ ஆலயத்துக்குள்ள பரிபூர்ண சந்தோஷமே இன்னும் வரலன்னா நம்ம இன்னும் ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறதா? ஆனா இவ்வளவு சோகமா யாரும் சொல்லி நான் பார்த்து சொல்லுங்க. நீங்க பல்ல காட்டி நீங்க சரி என்னையாவது பாருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷமா இருக்கிறது தான். இப்ப இங்க எத்தனை மம்மி டாடியில இருக்காங்க? நிறைய மம்மி டாடி இருக்கிறாங்க. இந்த மம்மி டாடியுடைய தாட்ஸ் எல்லாம் என்ன? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, நல்ல குடுத்தி கொடுத்தோம். இந்த டாஸ்க் எப்படி போகுது? சந்தோஷமா. நீங்களே உங்க பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, இந்த உலகத்துல கர்த்தர் படைச்சு நம்மளை வச்சிருக்கிறாரு, நம்மள சந்தோஷமா இருக்கணும் தான் வச்சிருக்கிறார். அது சாதா சந்தோஷமா, பரிபூரண சந்தோஷம். நீங்க சாக்கே சந்தோஷம். நம்ம வந்து பரிபூரண ஓவர்வெல்மிங் ஜாய் இஸ் a very important thing in the Christianity. வேற யாருக்கும் இல்லாத சந்தோஷம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் நம்மால தான் சோகமா இருக்கு. சில வந்தா கூட உண்மையா இருப்பாங்க. இங்க இல்ல, இங்க அப்படிதான் சில பேரு அதை சர்ச்சுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேர் ரொம்ப ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஆவியை அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்பிரிட்ல பேசலாமா பேச வேணாமா, ஆண்டவர் தலைவர் ஹை ஒழுங்கா பேசு. சர்ச்சில் யாரும் பர்ஃபெக்டாக வருவாங்க? ஆல்மோஸ்ட் பாவிகள் தான் வருவாங்க. பட் நீ கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சா? சர்ச் கொடுக்க இன்னும் பர்ஃபெக்டாகவே இருக்கும். அவன் எவனும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டான். சபைக்குள் வருவதெல்லாம் நொந்து போன ஆடும், தீஞ்சு போன ஆடும். அந்த ஆடுக்கு ஆல்ரெடி உள்ள இருக்கிற ஆடு எப்படி இருக்குமா? வெல்கமிங்கா இருக்கணுமா? நீங்க கூட, நானே உங்களுக்கு சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. யாராவது புது முகத்தை சர்ச்சில் பார்த்துட்டீங்கன்னா முதல்ல நீங்க எல்லாரும் ஓடி போய் அவங்களை கை கொடுத்து வர வைக்கணும். ஆமீன். வரலையே நீங்க மேல தான் கீழே பார்த்துட்டு போகக்கூடாது. யாருன்னு தெரியல, ஆவியானவரே இப்போ நான் கிராஸ் பண்ணலாமா, ஏன்னா பொட்டு வச்சுக்கிறேன், கிராஸ் பண்ணலாமா வேணாமா? இதுதான் ஞானம் இல்லாமல் செய்யணும் நினைச்சுக்கிறோம், டூ ஸ்பிரிச்சுவல் நினைச்சுக்கிறோம். அப்போ சர்ச்சுக்கு வந்து உள்ள வரும்போது உங்க முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துதான் இங்க என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பரிபூரண சந்தோஷம் என்பதை பேசுறதே விட்டுட்டாங்க. சந்தோஷம் எப்போ? அப்பா வீட்டுல தான். அப்பா நான் சொல்றேன், நான் தான், நீ தான் என் வீடே. ஆமென். அப்போ இந்த ரெஸ்ட் என்ன பண்ணுதானா, உங்களுக்கு 1000 துக்கங்கள் 1000 விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க மட்டும் உள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற ஒரு காட்லி கான்ஃபிடன்ஸோட இருப்பீங்க. ஆமென். இந்த ஒரு கேஸ் ஒன்று சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேஸ் அந்த இது மாதிரி அந்த கேஸ் கொடுத்துட்டா உள்ள கிச்சு கிச்சு மூட்டின மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவிக்குள்ள நீ வந்துட்டீங்கன்னா உன்னை எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும், உன்னை எத்தனை பேர் பழிச்சொற்களை சொன்னாலும் 15 நிமிஷத்துக்கு மேல துக்கப்படுவீங்க, 15 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஆமென். பக்கத்து போது நீங்க எப்படி சிரிக்கிறீங்களோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ, அங்கே தேவன் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜீவ மார்க்கம் எனக்கு ரெஸ்ட் ஆண்டவர் கொடுத்து, உங்களுடைய சமூகத்தில் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்குற பிரசன்ஸ், பிரசன்ஸ்க்குள்ள இருக்கிறவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பான். பக்கத்துல முகம் பாருங்க, மகிழ்ச்சியா இருக்க பாருங்க. நமக்கு தான் பயங்கர பிரச்சனை, பயங்கர பிரஷர். சிரிக்கலாம் போது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருது, இப்பதான் வாயை எப்படி வச்சேன், அதுக்குள்ளே வாடா, இப்பதான் பாஸ்டர் பெண் சொன்னாரு சிரிங்க சந்தோஷமா, போய் வீட்டு சேர்றதுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருது. அப்போ எப்படி இதை மேற்கொள்வது? அப்போ பாருங்க தேவன் அப்புறம் இந்த பரிபூர்ண சந்தோஷம், அப்புறம் பாருங்களேன் இப்படி வந்து பாசம் நித்திய, அவங்க சொல்லுங்க நித்திய பேரின்பம், பக்கத்துல சொல்லுங்க பேரின்பம் அப்படின்னா பிளஷர், பேர் இன்பத்துல இருப்பீங்க. உங்களை வந்து இப்போ உங்க முதுகுல மசாஜ் பண்ண எப்படி இருப்பீங்க? கழுத்தை பிடிச்சி விடுற மாதிரி, ஐயோ சூப்பரா இருக்கு, காலை பிடிச்சவங்கன்னா அப்படிதான் இருக்கு பாருங்க. எனக்குலாம் மினிஸ்ட்ரி புஸ்தகம் யாருன்னா காலை முன்னாங்கன்னா அப்படியே பரலோகமே இறங்கி வந்து பரலோகம் எனக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அந்த டயர்ட்னஸ், அந்த ஃபுட் மசாஜோ அந்த நெக் மசாஜ் பண்ணும்போது வாவ் அந்த பிளஷர். அப்போ ஆண்டவருக்குள்ள இறைப்பார்ல உள்ள இருக்கிறவங்க எப்பொழுதுமே ஓவர்வெல்மிங் ஜாயிலே இருப்பாங்களா? அப்படி பேர் இன்பத்து நித்திய எவர் லாஸ்டிங். அது எப்படி சார் நித்தியமா எப்படி பேரின்பமா இருக்குது? டெய்லி தான் காலையில
ரெஸ்ட்குள்ள வந்துட்டியோ, உன்னை சுத்தி 100 பேர் வந்தாலும் உன்னை அதை அட்டாக் பண்ண முடியாது. நீ மறுபடியும் கவுண்டர் அட்டாக் எப்படி பண்ணுவீங்கன்னா உங்க ஜாயால தான் அந்த கவுண்டர் அட்டாக்கே பண்ணுவீங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு சிரிக்கிறவங்களை பார்த்தாலும் பிடிக்காது. ஆமென். சில பேர் உங்களை வெறுப்பேத்தி உங்க வாயை புடுங்கலான்னு ஒரு கண்டென்ட் போடுவாங்களே, அப்போ நீங்க அவங்கள பார்த்து சிரிச்சுனே இருந்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாங்க. சண்டை போடலான்னு வந்தா இனிதான் சண்டையே போட மாட்டேங்குது, நீ வாக்குவாதமே செய்ய மாட்டேங்குது, சிரிச்சுக்கிட்டே போறாங்களே, அதுதான் நம்முடைய யுக்தி. நல்ல ஒரு ஆமென். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜாய் ஃபேக்டர் உள்ள உங்களை கொண்டு வரணும்னு விருப்பப்படுகிறார். பிரசன்ஸ் என்ன கொண்டு வரணும்னா மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் உங்களை பிளஸ் பண்றேன். இந்த சீசனுக்கு அப்புறம் நீங்க மகிழ்ச்சியா இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா மலைகள் வரும், ஜெயன்ஸ் வரும், எல்லா மலைகளும் ஜெயண்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, நித்திய பேரின்பத்திலே இருப்பீங்க. பேரின்புக்கெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்ப இந்த நித்திய மகிழ்ச்சி பேரின்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே இந்த வேறு ஒரு உலகத்துல இதை தான் பிசாசு மேனிபுலேட் பண்ணிட்டான். என்ன மேனிபுலேட் பண்ணிட்டான்னா பாருங்களேன், பரிபூர்ண ஆனந்தம். ஒரு அண்ணா வந்து ஒரு நாள் குப்பை எடுக்க வந்தார். இந்த இடத்துல காலையில் 8 மணி 9 மணி கிட்ட வந்து குப்புன்னு ஒரு ஸ்மெல் பார்த்தா ஃபுல்லாக சரக்கு கஷ்டம் வந்திருக்கு. அப்புறம் பார்த்து கேட்டேன், 8 மணிக்கு இப்பெல்லாம் சரக்கு அடிக்கிறீங்க, காலங்காத்தால ஒரு சரக்கு போட்டு இவ்வளோ வேலை செய்றீங்க. அவர் சொன்னார், குப்பை தொட்டி வாசனை இருக்குல்ல, அதை ஜெயிக்கணும்னா அந்த சரக்கை போட்டால் தான் அதை என்னை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போய் அந்த இதுவே இல்லாத உடனே எனக்கு ரெவலேஷன் வேற எங்கேயோ போகுது. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் சொன்ன வசனத்தை பிசாசு மேனிபுலேட் பண்ணி ஜனங்களுக்கு வேற ஃபார்முலா கொடுத்துருக்கான். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த உலக கஷ்டம், இந்த நாட்டத்தை நான் தகிக்கணும்னா நான் வேற ஒரு உலகத்துக்கு போய் என்னைய போதையில வச்சுப்பேன். அந்த போதை என்ன என்ன பண்ணுதுன்னா இந்த நாட்டத்துக்கு இந்த கஷ்டத்தை பார்க்காம என்ன அப்படியே சுமந்து கொண்டே போகுது. இதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எப்போ இளைப்பாதலுக்குள்ள வந்துடுறியோ, எப்போ பிரசனத்துக்குள்ள வர்றியோ, பரிபூர்ண ஆனந்தத்துக்குள்ள நீ இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் நாசங்கள், மோசங்கள், துக்கங்கள், துயரங்கள் உன்னை தாக்கணும்னு வரும்போதெல்லாம் நீங்க வேற ஒரு பரிமாணத்துல சந்தோஷத்திலே டிராவல் பண்ணி இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிச்சு விடுவீர்கள். எத்தனை பேர் கண்ணு திறக்குது? பக்கத்துல சொல்லுங்க, வேற ஒரு நிலைப்பாடு கர்த்தர் உங்களை கொண்டு போவாரு. அல்லேலூயா. ஒரு ஆல்கஹால் என்ன பண்ணுதான், போதை உலகத்தில் கொண்டு போய் அவங்க பேரின்பத்தில் அது அந்த கஞ்சா அடிக்கிறவன் குடிக்கிறவன். நிறைய பேர் இந்த வருவாங்களா கேட்பேன், கஞ்சா எப்படா இருக்கும், வேறு ஒரு உலகத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில் அப்படியே சுத்துவானோ. அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெலத்தை டூப்ளிகேட் பண்ணி ட்ரக்கா, ஆல்கஹாலா பிசாஸ் என்ன பண்றான் மக்களுக்குள்ள. ஆண்டவர் இதெல்லாம் ரியலா கிரியேட் பண்றாரோ அதை ரீல்ஸா மாத்திரம் தான் பிசாஸ் உடையது. புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா? ஏங்க ஒரு போதை வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போய் சந்தோஷமா இருக்க வைக்க முடியும்னா அவருடைய சந்தோஷமும் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பம் உங்களை எப்படி கொண்டு போகுமா? உங்களை விரல காட்டி நிறைய பேர் துக்கம் செய்ய வரும்போதெல்லாம் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? என்ன இவன் வேற ஒரு போதையில இருக்கிறான்? ஆமா, கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். இந்த மனுஷங்களாம் உங்க மேல வார்த்தைகளை போட்டு நம்ம காயப்பட்டு வீட்டில் அப்படியே நெஞ்சு பிடிச்சி உட்காந்துருக்கிறீங்களே, ஆனா நித்திய சந்தோஷத்துக்கு போயிட்டு நித்திய பேருந்துக்குள்ள போயிட்டீங்கன்னா இவங்க சொல்ற எதுவுமே உங்களுக்கு கொசுகட்சமா இருக்கும். உடனே தட்டிட்டு வேற வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னு சொல்லாமா? பக்கத்துல பார்க்க சொல்லுங்க, சந்தோஷத்துல இருங்க, கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். பார்க்கலாம், இந்த வாரத்துலேருந்து போகும்போது உங்கள் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கணும். உள்ள பல விதமான போராட்டம், ஆனால் உள்ள எப்படி இருக்குமா? நித்திய பேரின்பத்தோடு நம்ம இருக்க போகிறோம். நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் 15 7-11 வரைக்கும் வேகமாக வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நல்லா கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு எதுவோ ஓகே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பக்கத்துல சொல்லுங்க, எப்போ சந்தோஷத்துக்குள்ள வரீங்களோ, இவ்வளவு துக்கமா சொல்றீங்க, சென்னை சொல்லுங்க, எப்போ சந்தோஷத்துக்குள்ள வரீங்களோ, எப்போ இன்பத்துக்குள்ள வரீங்களோ நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நல்ல ஒரு ஆமென். அடுத்தது வாசிங்க சிஸ்டரா. பிதா என்னில் அன்பா இருக்கிறேன். ஒரு ஆமென். இதெல்லாம் ஜாய் ஃபேக்டர் உள்ள இருக்குது. பிதா என்னில் அன்பா இருக்கிறது நானும், அப்புறம் என்னுடைய அன்பில். பாத்தீங்களா, நீங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லாவே இருக்கிறீங்க. அந்த
ஜாய்க்குள்ளே நிலைத்திருக்கா. அப்ப என்ன அர்த்தம்னா அன்புக்குள்ளே நிலைத்தே இருக்கிறீங்க. எத்தனை சத்ரு வந்தாலும் நீங்க இரிட்டேட்டிங் ஃபேஸை காட்ட மாட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்னு இல்லையா? சரி, உங்களுடைய மிகப்பெரிய சத்ருக்கள்லாம் இப்ப மைண்ட்ல கொண்டு வாங்க பார்க்கலாம். பக்கத்துல கொஞ்சம் பார்க்காதீங்க. யாரும் எதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மாஸ்டர் இவங்கெல்லாம் இப்படி என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் அவங்க மூஞ்ச கொண்டு வாங்க பார்க்கலாம். ஆண்டு சொல்றாரு, நான் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்கள் அன்பா இருக்கிறது போல என் அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பு உனக்கு என்ன பண்ணும்? விரோதத்தை எடுத்து போடும். என் சந்தோஷமும் இன்பமும் என்ன பண்ணும்? உன்னைய அன்புக்குள்ள நிலைத்திருக்கு. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். போல கை கொண்டு என்னுடைய அன்பில். அடுத்தது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். 11, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும். இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா? வசனம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாயினா எப்படி சொல்லுங்க? நிறைவுன்னு என்ன அர்த்தம்? சும்மா அரிசியை கொட்ட கொட்ட இந்த டப்பா ஆட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். ஒரு டப்பா மேல அரிசி கொட்ட கொட்ட ஓவர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அது ஆட்ட ஆட்ட சந்தோஷம் திருப்பி கொண்டு. அப்போ நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு. அப்போ அவர் சந்தோஷம் உங்களுக்கு, அவருக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்கு? ட்ரினிட்டி டான்ஸ். ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென் வர மாட்டேங்குது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? ஹாஸ்பண்ட் சஞ்சய் அப்படியே டக்குன்னு வா, வேகமா வா, நீங்க வா, தூங்காத வா. ஓகே, ஸோ நான் சென்ட்ரல் இருக்கேன். ஓகே, 3 பேர் கை பிடிச்சிக்கோ. ட்ரினிட்டி மாதிரி கை பிடிச்சிக்கோ. கை பிடிச்சிக்கோடா. நீங்க கருப்பு சட்டை போட்டேன், ஆனாலும் உங்களை பரிசுத்த ஆவியானவர் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, நோ வரிஸ். ஸோ இப்போ என்னை சுத்துங்க பாருங்க. என்ன சுத்து? அந்த வயர் அமெரிக்கா என்ன சுத்து? ஆனால் கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி சுத்து. டான்ஸ் எப்படி இருக்கு? நல்லா லாலா லாலா சுத்து. கால் வலிக்கிற மாதிரி சுத்தாதீங்க. இந்த மாதிரி இப்படி 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 பண்ணிக்கிட்டே சுத்துங்க. சுத்துங்க சுத்துங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? எப்பொழுதெல்லாம் நீங்க சந்தோஷத்துக்குள்ள இருக்கிறீங்களோ இந்த திருத்துவம் உங்களை சுத்தி நடனமாடிக்கொண்டே இருக்கிறது. நல்லா கரங்களை தட்டலாமா? நல்லா டான்ஸ் பண்ணுங்கப்பா, நல்லா டான்ஸ் பண்ணுங்க. கால் கை விடுவே. நீ எப்பெல்லாம் சோர்ந்து போன்னு நினைக்கும் பொழுது இந்த திருத்துவத்துடைய மகிமை, they always celebrate you, they always want to equip you, they always dance around you. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு இவைகளை உங்களுக்கு தேவன் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்திட்டே இரு, சந்தோஷமா சுத்துங்க. சந்தோஷமா ஒரு டான்ஸோட. See, this is how Trinity treats you. இப்படிதான் திருத்துவம் உங்களை ட்ரீட் பண்ணிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சிஸ்டர் அந்த 7 வாசிங்களே, 7ல இருந்து வாசிங்க. புரிஞ்சுப்பீங்க இந்த வசனம். நீங்கள் என்னிலும் டான்ஸ் ஆடிட்டே நிலைத்திருந்தா. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் இந்த டான்ஸ்க்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு நம்பிட்டீங்களா? நீங்க எப்படி இருப்பீங்களா? மிகுந்த கனி கூட இல்லையா? சொல்லுங்க, கனி கூட இல்ல, மிகுந்த கனிகள். அப்படின்னா பிதாவுக்குள்ள என்ன இருந்துச்சு, அப்பாக்குள்ள இருந்து எனக்கு வந்து ஆவிக்குள்ள நாங்க 3 பேரும் அப்படியே ஒரு குடும்பம். அப்ப இவங்களுக்குள்ள இருந்த மிகுந்த கனிகள். கனிகள்லாம் என்ன? அன்பு. அங்கே ஊழ்ந்துறோம் அன்பு. அங்கதான் இவன் மூஞ்ச பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி. எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்களேன். உங்க சத்துருவை நேசிக்கிறது சான்ஸே கிடையாது. ரொம்ப கஷ்டம். பாருங்க, மிகுந்த அப்புறம் பாருங்க, உங்களுக்கு கனி இருந்தா யார் மகிமைப்படுறாரா? நீங்க கனிகள். அதாவது இப்ப நீங்க ஒரு தீமை செய்தவர்களுக்கு நீங்க வந்து இந்த சீசன்ல இவன் பயங்கரமான தீமை உள்ளது, இவன் எப்பொழுதுமே என்னை போட்டு தள்ள மட்டும் தான் நினைப்பான். என்ன பண்ணுவான்? சொல்லுவோம், நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, இவன் தான் நமக்கு பெரிய வேலையை, இவன் தான் பெரிய வேலையை நமக்கு செய்யறது அப்படின்ற ஒரு பட்சத்துல இவன் தீமை செய்யறான்னு உங்களுக்கு தெரிஞ்சும், ஆனா நீங்க இவனுக்கு நன்மையை தான் செய்ய போற போது யார் மகிமைப்படுறாரா?